ரஷ்ய எண்ணெய் முற்றிலும் நிறுத்தம். அமெரிக்க பருப்பு, உணவு, விவசாயப் பொருட்களுக்கு பூஜ்ய வரி இந்தியா ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை அறிக்கை. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் ரஷ்யா எண்ணெய் வாங்குவதை முற்றிலும் நிறுத்துவதாகவும், அமெரிக்க உணவு மற்றும் விவசாயப் பொருட்களுக்கு பூஜ்ய வரி அல்லது வெகுவான வரியை குறைக்கவும் இந்தியா ஒப்புக்கொண்டிருப்பதாக வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்தியா அமெரிக்க இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து சமீபத்தில் இரு நாடுகளும் கூட்டறிக்கை வெளியிட்ட நிலையில், இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்து வெள்ளை மாளிகை சுருக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதில் அமெரிக்காவுக்கு எதிரான வரி மற்றும் வரி அல்லாத தடைகளை பூஜ்யமாக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் கூறியது குறித்து தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என வெள்ளை மாளிகை அறிக்கை புகழ்ந்துள்ளது. இது 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்திய சந்தையை அமெரிக்க பொருட்களுக்கு திறக்கும் என்றும், இந்தியா மீதான பரஸ்பர வரியை 25%லிருந்து 18% குறைக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்தியா அளித்துள்ள உறுதிப்பாட்டை அங்கீகரிக்கும் வகையில் இந்திய இறக்குமதி மீதான கூடுதல் 25% வரியை நீக்க அதிபர் டிரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்க தொழில்துறை பொருட்கள் மற்றும் உணவு, விவசாயப் பொருட்கள், குறிப்பாக அதிக புரதம், ஊட்டச்சத்து நிறைந்த கால்நடை தீவனங்கள், சிவப்பு சோளம், மரக்கொட்டைகள், பழங்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட பழங்கள், சில பருப்பு வகைகள், சோயாபீன் எண்ணெய், ஒயின் மற்றும் மதுபானங்கள் மீதான வரியை முழுமையாக நீக்கவும் குறைக்கவும் இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது தவிர இந்தியா ரூபாய் 45 லட்சம் கோடிக்கு மேல் அமெரிக்க எரிசக்தி, தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம், விவசாய நிலக்கரி உள்ளிட்ட பொருட்களை வாங்க உறுதி பூண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய அமெரிக்காவும் இந்தியாவும் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், சேவைகள் மற்றும் முதலீடு, தொழிலாளர்கள் மற்றும் அரசாங்க கொள்முதல் உள்ளிட்ட மீதமுள்ள பிரச்சினைகளை தீர்க்க இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளை தொடரும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.